ரைட் அதுங்களா வெல்கம் பேக் டு மச்சான். இந்த நேரத்தில் நம்ம என்ன தமிழில் வீடியோ போட்டுற மச்சில் அப்பலாம் ஆண்டில் ஆச்சு. ஸோ வர்றதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணி உள்ளே வரேன். இங்கே என்னென்ன புதுசாக கொண்டுட்டானுங்க. நம்ம ஊருக்குள்ளே ஒரு நாள் எல்லாம் பரவாயில்ல போச்சு, எவ்வளோ கொண்டுட்டானுங்க. சரி ரைட், இதெல்லாம் மண்டை கஞ்சர்லாம் விட்டுட்டு இவங்க வேறு இன்னும் பண்ணிட்டாங்க. சரி ரைட், இன்றைக்கி என்ன கூத்துன்றதை கேட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. இந்த எமௌண்ட்லாம் விட்டு மோசம் பண்ணிட்டீங்களாடி. இது எவ்வளோ பெரிய பெரிய கெத்தான எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட்டை விட்டு மோசம் பண்ணிட்டானுங்க. சரி ரைட், இதெல்லாம் போக இந்த மணி வேஸ்ட்டு மண்டையனா உள்ளே போயிட்டு இது எப்படி முடிச்சு இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை வாங்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் தங்க கட்டிருக்கலாம். அந்த தங்க கட்டியில் அது கிளைம் பண்ணுங்க. டே யாரா நீங்கள் வேறு என்ன பண்ணு. இந்த மஞ்சள் இந்த டெய்லி மிஷின் தம்பிங்களா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெய்லி மிஷினு. ஓகே, இதெல்லாம் டெய்லி மிஷினாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஏற்கனவே கொடுத்துருவாங்க. இப்போ கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற மூலமாக அவங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண மூலமாகவும் உங்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் இன்வைட் பண்ணிட்டா போதும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் பசங்க ஸ்டடி உள்ள வர சொல்லிடுங்க. வந்தோடனே வந்து ஏன்டா 54 தங்க கட்டியிருக்கு. ஓகே, ஸோ அந்த 54 தங்க கட்டியுமே இது இன்சர்ட் பண்ண போகிறேன் உள்ள. இன்சர்ட் பண்ணணும். இங்கே வரேன், ஸ்டோரேஜஸ் ஃபுல்லாக ஆட பாவீங்க. ஸ்டோரேஜ் இருங்களா, அப்போ டெலிவரிக்கு போகணுச்சுங்க. வேறு ஒன்றுமே இல்லைடா. இன்சர்ட் பண்ண இன்சர்ட் ஆகிட்டே இருக்குங்க. ஆக்சுவலா இன்சர்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இதே ரூமில் வேறு ஒன்று மணி இன்ஸ்டப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு புனலுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் உருப்பாங்க. தங்கத்தெல்லாம் உருக்கி அது தங்க தண்ணியை வெளியிடுப்பாங்க, கட்டியை வெளியிடுப்பாங்க. கட்டியெல்லாம் போட்டு ஏதோ உருக்கி மைட்ஸாக சின்ன சின்ன தொகல்களாக வெளியிடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எடுத்து இதுக்குள்ளே போட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து உருகி இந்த டெலிவரி கொடுத்து வச்சுக்கல வெளியே வந்துடும். ஸோ டெலிவரி பண்ண அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி டெலிவரி பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ வெளியே வர அப்படியே ஃபுல்மெண்ட் பண்ணுறது வந்து அப்படியே ஃபுல்லாக ஓடப்பாவாக முடியாது எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களை வேறு எந்த ஒரு பெரிய விஷயமே இங்கே வந்து மஞ்சள் கலர் இது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்தாலே போதும். ப்ளஸ் வந்து இது எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியுது. ஒவ்வொரு மேட்ச் போட உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோ எப்படி எடுக்கிறதுன்ட்டு இதை ஒரே நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஐயோ எப்படி கிளைம் பண்ணுறது வேறு. சரி, இங்கே ஒரு டைமில் வச்சுரு. இங்கே ஒரு ஸ்காரு இந்த ஃபீமேல் பண்ணி இருக்கிறது ரொம்ப ஈஸியாக. அந்த ஃபீமேல் பண்ணுறது ஓரளவுக்கு ஒர்த்தான பண்ணி தான். சாரி, எனக்கு உடம்பு இல்லை. ஸோ அந்த மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒருத்தான பண்ணி தான். ஸோ வந்து கன்ஃபார்ம் வந்து எடுத்துக்குவோம். இந்த மணி வேஸ்ட் பண்ணுறது ஏற்கனவே இருக்குது. நம்ம வந்து போன சீசன்லேயே வந்து இதில் எடுத்து வச்சாச்சு. ஸோ பிரைட்னஸ் இல்லாமல் இருக்கோ. சார் ரைட் தான்ங்களா. இந்த இதாக போன சீசன் வந்து மணி இன்ஸ்ட்மெண்ட்டில் நம்ம தலைமை மணி இன்ஸ்ட்மெண்ட்டில் ஸோ கொடுத்து நம்ம போன சீசனில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த சீசன் அதெல்லாம் எடுக்காதீங்க. இது காலகாலத்தாக பக்கில் வந்துச்சு. என் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சிட்டேன். அந்த மணி இன்ஸ்ட்மெண்ட் என்ன எங்கே இருக்கான் இந்த இருக்குல்ல, இந்த மணி இன்ஸ்ட் தலைமை வந்து காலகாலத்தாலே ஏதோ பக்கில் எடுத்துட்டேன்னு சொன்னால். ஸோ அந்த பக்கில் எடுத்தவங்க யாரும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பக்கில் இருந்ததான் திரும்பி பிடிங்கிடுவாங்க கேட்டீங்கன்னா அப்போலாம் திரும்பிலாம் பிடுங்க மாட்டானுங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த எமௌண்ட்லாம் சுற்றி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க. அது கிடைக்காது கன்ஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. சரி ரைட், இந்த சேனல் மறக்காம கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பாய்.